பீட்டர் லிஞ்ச் ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர் அண்ட் ஃபண்ட் ஹவுஸ் மேனேஜர். இவரை பற்றி ப்ராபப்ளி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஒரு வாரன் பஃபெட் அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. இவர் யார் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு ஃபிடிலிட்டியில் ஒரு மெகாலன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாரு. இவர் டேக் ஓவர் பண்ணுறப்போ ரஃப்லி இந்த ஃபண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14 million. அண்ட் தென் when he finishes, he takes over this fund in 1977. அண்ட் இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 years. அவர் 1990 ரிட்டையர் ஆகிறாரு. பட் 1987-88 இந்த ஃபண்டோட சைஸ் $14 billion. அண்ட் இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இட் ஹஸ் கிவன் ஒரு காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் 29.2%. கிரேசியில். பட் ஆனால் இதோட ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபண்டு ஸ்டார்ட் ஆகிறப்போ, இவர் டேக் ஓவர் பண்ணுறப்போ 1977 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு 2700% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நீங்கள் இன்வெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா. ஒரு கிரேசியான ஒரு ஸ்டடி. ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸை பற்றி எல்லாரும் ரிசர்ச் பண்ணுறப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இந்த ஃபண்ட் இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, தாறுமாறான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இதில் இன்வெஸ்ட் பண்ண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி பண்ண இன்வெஸ்டர்ஸோட கதி என்ன அப்படின்னு பார்க்கலான்ட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு ஷாக்கிங் டேட்டா. மோஸ்ட் பீப்புள் ஹாவ் லாஸ்ட் மணி இன் திஸ் ஃபண்ட். ஏன் அப்படின்னா, a mistake that most retail investors did is they try to time the market. என்னது அப்படின்னா, டைமிங் த மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும். 1980 பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மெகாலன் ஃபண்ட் மேனேஜ் பை பீட்டர் லிஞ்ச் 80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வாங்கப்பா இதே ஃபண்ட்லேயே காசை போடுவோம் நம்ம அப்படின்ட்டு போட்டாங்க. ஃபாலோயிங் இயர் 1981 இந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த 2% ரிட்டர்ன் கொடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த ஃபண்டுலேருந்து நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே வர்றது வெளில போகிறது, உள்ளே வர்றது வெளில போகிறதுன்னு they try to time the market, eventually losing out on the returns that the fund generated. ஆனால் இதே ஒருத்தர் 1977 ஆரம்பிச்சு நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை 13-14 வருஷம் காசை பாட்டுக்கு அப்பப்போ போட்டுட்டு இருப்போம்னா that person would have made 2700%. ஸோ நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக், trying to time the market. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, which leads us to the second mistake that most people do. Which is solely basing our mutual fund portfolio or constructing நம்மளோட portfolio based on past returns. நம்மள எவ்வளோ பேர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறப்போ பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் 2023, பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் 2024, பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட், பெஸ்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட், பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட், ஆர் பெஸ்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட், ஆர் பெஸ்ட் டெட் ஃபண்ட், இந்த மாதிரி கூகுள் பண்ணுவோம், யூடியூப்ல பார்ப்போம், இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம். அண்ட் அதில் வர ஒரு டாப் 5, 6 or 7 ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு ஓகே அதில் ஒரு SIP ஆரம்பிப்போம் அப்படின்னு போடுறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபண்ட்ஸ் இந்தியா இந்த ஒரு ரிசர்ச்சை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த டேட்டா பை ஃபண்ட்ஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் 2021 வரைக்கும் தான் இருக்குது. பட் ஐம் ஷோர் யூ கேன் ஃபைண்ட் சிமிலர் பேட்டர்ன்ஸ் ஃபார் அதர் ஃபண்ட்ஸ் as well. என்ன அப்படின்னா, இப்போ 2016 ரேங்க் 1 ஆயிருக்கிற ஃபண்ட், டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட் 2019 to 2021 சைக்கிள், 2019, 2020, 2021 சைக்கிளில் 22nd ரேங்க். அதே மாதிரி மேபி இந்த 3rd ரேங்க் இருக்கிற ஃபண்ட் பாருங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 2016 2017 வந்துட்டு டாப் ரேங்கிங் ஃபண்ட், லெட்ஸே இது வந்து ஒரு மிட் கேப்கோ இல்லை ஸ்மால் கேப்கோ பார்த்துருக்கீங்க. அண்ட் அதில் 3rd வர ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சப்சீக்வெண்ட் சைக்கிள் 2019 to 2021 பாருங்கள், அந்த ஃபண்ட் 63rd ரேங்க் ஆயிருக்கு. சிமிலர்லி 4th ரேங்கான ஃபண்ட் 184th ரேங்க் போயிருக்கு இந்த சப்சீக்வெண்ட் சைக்கிள். ஸோ வாட் யூ வில் ஐடியலி see is, யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரையர் ரிசர்ச் இல்லாமல் let us say we go to top mutual funds and then selected அதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. என்ன மாதிரி டீட்டெயில்ஸ், அந்த வெல்த் மேனேஜர் ஆர் ஃபண்ட் மேனேஜரோட ஸ்டைல் என்ன, இந்த ஷார்ப் ரேஷியோ என்ன, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, எந்த மாதிரி எக்ஸ்போஜர் அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வந்துட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எந்த விதமான புரிதலுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு டாப் ஃபண்ட்ஸில் மட்டும் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பீட்டர் லிஞ்சோட அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க மாதிரி ஹை ஆகிறப்போ நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம், திங்கிங் ஓகே இது எப்போவுமே இப்படியே தான் போயிட்டு இருக்கும்ட்டு. அண்ட் தென் ஃபால் ஆகிறப்போ அந்த ஃபண்டை எடுத்துருவோம். பட் அந்த ஃபண்டோட ஒரு ஃபுல் ரன்னை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ஐடியலி நீங்கள் வந்து எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோ, நீங்கள் போட்ட காசு 50% கம்மியானாலும் உங்களால் தாங்கிக்க முடியுமா, உங்களோட அசட் அலோகேஷன் எவ்வளோ, நீங்கள் வந்துட்டு ஒரு ஈக்விட்டியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கோல்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அண்ட் உங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன, ஷார்ட் டேர்ம் நீட்ஸ், மீடியம் டேர்ம் நீட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் நீட்ஸ் என்ன, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமே தவிர ஓகே பெஸ்ட் ஃபண்ட்ஸ் பார்த்து இது பண்ணிங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு ஹேண்டில் தட் வாலட்டிலிட்டி. ஸோ மூவிங் ஆன் டு த தேர்ட் மிஸ்டேக். இது வந்துட்டு நம்ம நிறைய பேர் காமனாக அட்லீஸ்ட் என்ன மாதிரி மக்கள் நிறைய பேர் இது பண்ணுறது என்னன்னா, ஓகே நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் 12 to 14% ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இதை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன அசம்ஷன் இருக்கும், ஓகே நான் வந்து 2024 ஆரம்பிக்கிறேன், 2025 12%, 2026 12%, 2027 12% அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே உங்களுக்கு 2 வருஷத்தில் வேண்டிய காசோ இல்லை 3 வருஷத்தில் வேண்டிய காசோ எல்லாத்தையும் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்டுருவீங்க. அது மிக மிக பெரிய தப்பு. ஏன் அது தப்பு அப்படின்னா, ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் லெட்டஸே 25% இருக்கும், நெக்ஸ்ட் இயர் ப்ராபப்ளி அது ஒரு 5% இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் -7 அண்ட் தென் த ஃபாலோயிங் இயர் இட் குட் பி அரௌண்ட் 30. ஸோ ஓவராக ஒரு 7 or 10 year பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா தட் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 to 14% இருக்கும். ஸோ ஒரு ஓவர் 10 year பீரியட் உங்கள் க்ரோத் ரேட் 12% இருக்குமே தவிர வருஷம் அதே 12% இருக்காது, இல்லை இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ ஐடியலி உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு மணி வேணும் அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் நாட் த வே டு கோ, ரைட்? ஏன் அப்படின்னா இதில் வாலட்டிலிட்டி இருக்கும், வேர் இஸ் அ சான்ஸ் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட கம்மியாகும். ஸோ உங்களுக்கு லாங் ஃப்ரேம் ஹொரைசான் ஒரு 7 or 10 years இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு 80% ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா அகைன் பை ஃபண்ட்ஸ் இந்தியா ஷோஸ் there is a 80% சான்ஸ் தட் நீங்கள் ஒரு 7 years இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணி கண்டிப்பாக டபுள் ஆகும். பட் there is a 20% சான்ஸ் தட் இட் மைட் நாட், ரைட்? ஸோ பட் ஆனால் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எஸ் it has happened in the past, but we have to go with probability தானே. ஸோ 80% ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா in 10 to 11 years your money gets ட்ரிப்பிள், ரைட்? நீங்கள் 10 years இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர் ரிசர்ச், பையிங் டைம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் தான் முக்கியமே தவிர நீங்கள் பெஸ்ட் ஃபண்ட் பிக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. விச் பிரிங்ஸ் us to the fourth mistake that most people do. Over diversification of mutual fund. என்ன அப்படின்னா, இது என்னோட ஃப்ரெண்ட் ரீசென்ட்லி ஒருத்தவங்க அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டை காமிச்சிட்டு, நீ தான் இப்போ பார் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், இன்வெஸ்டிங், சேவிங் அதை பற்றி பேசுகிறியே, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ண அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோ போயிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 15 to 17 மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சு. அண்ட் அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா, 2000 ரூபா, 2500, 3000, 4000 அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 to 45,000 in 15 different ஃபண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவே ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களோட மோஸ்ட் டைம்ஸ் என்ன அசம்ஷன் அப்படின்னா, நான் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நான் என்னோட ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் ரிஸ்க்கை டைவர்சிஃபையே பண்ணல, நீங்கள் ஒரே ஸ்டாக்லாம் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், ரைட்? இப்போ லெட்டஸ் சே ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் எடுத்துப்போம், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆர் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எடுத்துப்போம், ரைட்? ஸோ நீங்கள் அதில் ஒரு 5000 ரூபா போட்டுறீங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, சரி ஓகே இது வந்து 12% தான் கொடுக்குது, மேபி ஒரு 14% வர்றதுக்காக நான் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் விச் இஸ் நாட் நிஃப்டி 50 பட் ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அதில் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எசென்ஷியலி என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்கிற நிஃப்டி 50ல் இருக்கிற கம்பெனிஸ் தான் குட் சான்ஸ் தான் அந்த லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே இருக்கும், ரைட்? குட் அமௌண்ட் ஆஃப் ஓவர்லாப் இருக்கும். மேபி கம்பெனி ஏக்கு இந்த நிஃப்டி 50ல் ஒரு 3% அலோகேஷன் இருக்கும், மேபி அந்த இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டில் 5% அலோகேஷன் இருக்கலாம். ஒரு ஸ்டாக் பிக்கு நிஃப்டி 50ல் 7% அலோகேஷன் இருக்கலாம், வேற அந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் 2% இருக்கலாம். பட் எசென்ஷியலி நீங்கள் 2 மியூச்சுவல் ஃபண்டில் ஒரே கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல யூ எண்ட் அப் இன்வெஸ்டிங் இன் த சேம் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ்.
ஸோ நீங்கள் டைவர்சிஃபையே பண்ணலை. இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் எக்ஸ்போஜரை நீங்கள் வைடனும் பண்ணலை. ஒரே இடத்துல தான் உங்கள் எக்ஸ்போஜரை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க பை இன்வெஸ்டிங் இன் மல்டிபிள் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த சேம் கேட்டகரி, ரைட்? ஸோ நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அகெயின் ஐ வுட் கோ பேக் டு த ஸ்டெப் 2 or ஸ்டெப் 3 வேர் நீங்கள் வந்து ப்ராப்பர் ரிசர்ச் உங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் என்ன, மேபி உங்களுக்கு 3 or 4 இயர்ஸில் யூ ஹேவ் அ ஷார்ட் டேர்ம் நீட் ஆஃப் பையிங் அ கார் ஆர் ஹவுஸ் ஆர் அ பைக் ஆர் இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன். மேபி ஒரு 10 years down the line you plan to let us say renovate your house. அந்த மாதிரி இதில் நீங்கள் கோல் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் போர்ட்ஃபோலியோ பில்டிங் பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் 2, if you are able to see the stock overlap between your mutual fund A and mutual fund B, that is ஒரு more effective way of diversifying as opposed to investing in multiple mutual funds from the same category. Okay, next mistake, being very 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 active with mutual funds. இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அகெயின் we think of mutual funds as ஒரு ஸ்டாக் மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இன்னைக்கு NAV 10 ரூபா இருக்கா, ஓகே அப்போனா நான் இன்னைக்கு வந்து ஒரு 2000 ரூபா மட்டும் போடுறேன். நாளைக்கு 9 ரூபா ஆகுதா, அதை வந்துட்டு அப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 4000 ரூபாய் இறக்குறேன். ஓகே அடுத்த நாள் 12 ரூபா ஆயிடுச்சா, அப்போனா நான் வந்துட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு. என்னோட வெரி வெரி சிம்பிள் அண்ட் வெரி என்ன சொல்கிறது, என்னோட ஃபிலாசபி அரவுண்ட் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் என்னன்னா, பி வெரி பாசிவ் வித் இட். நீங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டோட அவங்க எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எஸ் யூ ஹேவ் டு ஸ்பீக் டு ப்ராபப்லி அன் அட்வைசர் ஆர் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் தென் ஸ்பீக் டு இனஃப் பீப்புள் பிஃபோர் யூ கன்ஸ்ட்ரக்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் ஆன் உங்கள் நீட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் வாண்ட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஷார்ட் டேர்ம், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். அது நீங்கள் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை போர்ட்ஃபோலியோ பக்கமே தலை வச்சே படக்கூடாது. ஐ வுட் ராதர் சே யூ ஷுட் பி பாசிவ் வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆக்டிவ் வித் யுவர் இன்கம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி, எஸ் நீங்கள் NAV கொஞ்சம் இது கம்மியாகிறப்போ நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணணும், இல்லை ஜாஸ்தி ஆகிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணணும், அதில் போடுற எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸை நீங்கள் வந்துட்டு யூ ஷுட் புட் இட் ஆன் லெட் அஸ் சே அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப் ஆர் லேர்னிங் அ நியூ ஸ்கில் தட் வில் ஹெல்ப் யூ இன் த லாங் டேர்ம் ஆர் டூயிங் சம்திங். உங்களுக்கு இன்கம் ஸ்ட்ரீமை பெருக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் ரிட்டர்ன்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். இந்த சின்ன சின்ன 0.12% நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரிட்டர்னை 0.5 இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரெகுலர் வர்சஸ் டேரக்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஓவர் 25 இயர்ஸ் வந்துட்டு நான் வந்து 5 லட்சம் சேவ் பண்ணுவேன், 10 லட்சம் சேவ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஓவர் ஆக்டிவ் ஆன் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ரிட்டர்னை நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் மட்டும்தான் பார்ப்பீங்களே தவிர ரியல் லைஃப்பில் பார்க்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி பாதர்ட் அபவுட் இட். ஸோ என்னோட அட்வைஸ் இஸ், எஸ் டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச், ஸ்பீக் டு அட்வைசர்ஸ் and then be very 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 active with your income sources, be very passive with your investments. So with that, I wanted to wrap up this video. I hope this was useful, and sonna examples ellame I tried to be very very simple. If you like this video, do let me know na indha topic la next pesnona. Until I see you in the next video, this is Praveen Ramesh signing off. Vatta mame.